ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரிபிள் டி டாக். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம பாலா இயக்கத்தில் மிஷ்கின் சார் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சமுத்திரகனி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருண் விஜயும் நடிச்சிருக்காரு. இவங்க இயக்கத்தில் வரப்போகிற வணங்கான ஒரு டீசர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீசரில் நம்ம அருண் விஜயோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, செம்பட்ட தலையோட இடுப்பில் நிற்காத பேண்ட்டை வியர் பண்ணிக்கிட்டு, அழுக்கு படிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு, நெத்தியில் குங்குமம் இட்டுக்கிட்டு, பட்டையும் இட்டுக்கிட்டு, நைட் வாட்ச்மேன் வேலை பார்க்குற ஒரு பாலா படத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான், ஒரு ஹீரோ கேரக்டர் இருப்பாங்கல்ல, அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அருண் விஜய் கேரக்டர் இந்த படத்தில் நடிக்கிறதா இருக்காரு. அதே மாதிரி அவர் ஒரு டெஃபண்டமா தான் இந்த படத்தில் ப்ளே பண்ண போறதா முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த டீசர்ல பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே டைலாக் டெலிவர் பண்ற மாதிரியோ, வாய் அசைவோ கூட எந்த இடத்துலையுமே பண்ற மாதிரி எந்த இடத்துலையுமே காமிக்கப்படல. ஸோ ஒரு பக்காவான டெஃபண்டமா தான் இந்த படத்தில் நடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோயின் கேரக்டர் இருப்பாங்கல்ல, நம்ம பாலா படங்கள்லேயே வந்து ஹீரோயின் கேரக்டருக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குமே. எல்லா படங்களும் நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஹீரோக்கு ஈக்குவலா ஹீரோயின் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் வந்து ஒரு துருதுருவா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க டீசர்ல. ஸோ படத்துல ஹீரோயின் கேரக்டர் ஒரு முக்கியமான பேசப்படுற கேரக்டரா மாறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த டீசரோட கடைசி ஷாட்ல பாத்தீங்கன்னா, நம்ம அருண் விஜய் ஒரு கையில பிள்ளையார் சிலையவும் இன்னொரு கையில பெரியாரோட சிலையும் எடுத்துட்டு வராரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய முக்கியமான பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் மக்களே, நான் தாங்க உங்க T2. இந்த வணங்கான் டீசரை பத்தின என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டு இருக்குன்னே சொல்லலாம். என்னன்னா இந்த டைட்டில் வச்சு நான் சொல்றேங்க. ஏன்னா இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா வணங்கானுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா யாருக்கும் வணங்காதவன் செஞ்சாதவன். அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஹீரோட கேரக்டரும் சூப்பராகவே வடிவமைச்சிருக்காரு நம்ம பாலா. ஏன்னு பாத்தீங்கன்னா டீசர்ல எல்லா தப்பையும் அவர் வந்து எதிர்த்து கேட்கிற மாதிரி ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா போலீஸ்க்கே அஞ்சாம அங்கேயும் வந்து தப்ப தட்டி கேட்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க அவர் கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருக்காருன்னே சொல்லலாம் நம்ம பாலா. இந்த டீசரோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் ஒரு பக்கம் வந்து முழுமுதற் கடவுளான விநாயகர் சிலையும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பகுத்தறிவுக்கே உண்டான நம்ம பெரிய சிலையும் தூக்கிட்டு வந்திருப்பாரு. இது மூலமா நம்ம பாலா என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா, இறை வழிபாடு இருக்கணும், ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவோ இருக்கணும். இறை வழிபாட்டில் சில மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ண நம்ம பகுத்தறிவை யூஸ் பண்ணணும்ன்றத இந்த படத்தோட ஆணித்தனமான கருத்தா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மேஜர் போர்ஷன்ஸ் கன்னியாகுமரியில எடுத்திருக்காங்க தோணுது. ஏன்னா இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா உங்களால திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம்லாம் உங்களால பார்க்க முடியும். இது மூலமா ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேயே உருவான ஒரு சூப்பரான ஃபிலிமா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மெயினா இந்த படத்துக்காக நம்ம அருண் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு பிசிக் இழந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேரக்டருக்கு அந்த பிசிக் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வியர்டா தெரியுங்க. அதனால இந்த படத்துக்காக தன்னோட பிசிக்கை இழந்து அவரோட வெயிட் போட்டு அது வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட தொப்பையும் தெரியும். அந்த கேரக்டருக்காக அவர் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு இந்த டீசர் மூலமாவே அழகா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. நான் உங்க T1. ஸோ எனக்கு இந்த டீசரை பார்த்ததுல நிறைய விஷயங்கள் உண்மையே சூப்பராகவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த வணங்கான் மூவில உங்களுக்கு சூர்யா தான் நடிக்க வேண்டியதா இருந்தது. சில பல காரணங்கள்னால சூர்யா இந்த படத்திலிருந்து விலகிட்டாரு. ஸோ அதனால அந்த கேரக்டர் உங்களுக்கு அருண் விஜய்க்கு கிடைச்சது. உண்மையிலேயே அருண் விஜய் இந்த கேரக்டர் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த டீசர் பார்த்ததுல தெரிஞ்ச விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் இந்த கேரக்டரை எக்ஸாக்டா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதுவும் பாலா படத்திலேயே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பா நான் இதை சொல்லும் போதே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பிதாமகன் அப்படின்ற அந்த படத்துல நமக்கு விக்ரமோட கேரக்டர் இதே மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாரு பாலா. சேம் மாதிரி இந்த இடத்துலயுமே ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர் மாதிரி தான் நமக்கு டிசைன் பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே முரட்டுத்தனமா நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா தான் அந்த இடத்துல மெயினா நமக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. இவன் ஒரு சில ஃபைட்ல பார்த்தாலே தெரியுது சோ அவரோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நமக்கு அவருக்கு ஒரு தங்க இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த சிஸ்டர் அண்ட் பிரதர் பாண்டிங் இந்த படத்துல சூப்பராவே இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீசர்ல தன்னோட தங்கைக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம்காக அவர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு காமிக்கிறாங்க. அது உண்மையிலே ரொம்பவே டெப்த் ஆன்சர்லாம் நமக்கு காமிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படத்துலயுமே அது டெப்தா இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சீன்ஸ்லாம் வந்து பாக்குறதுக்கு உண்மையில அவங்களோட பாண்டிங் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. மூணாவதா எனக்கு இந்த படத்துல தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு அவர் நான் ஆல்கஹாலிக் பர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் எதை வச்சு சொல்றேன்னா, ஒரு இடத்துல அவருக்கு எதிர இருக்கக்கூடிய ஒரு பர்சன் லிக்கர் பாட்டில கையில வச்சிட்டு இருப்பாரு. சோ அந்த லிக்கர் பாட்டில இவர் கண்ணு முடி காமிக்கும் போது அந்த இடத்துல கோவப்பட்டு அந்த லிக்கர் பாட்டில அவரோட மண்டையில உடைக்கிற மாதிரி இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஒண்ணு இந்த இடத்துல அவருக்கு அந்த பழக்கம் இல்லாம இருக்கலாம். எனக்கு என்னன்னா, அந்த குடி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால அவரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனாலே அவருக்கு கோவம் வரது கூட வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஈவன் நீங்க அந்த பார்ல வந்து பாத்தீங்கன்னாலுமே அவர் ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதை வச்சுதான் எனக்கு இந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஃபீல் ஆகுது. உண்மையிலே இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸா இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். லாஸ்டா எனக்கு இந்த டீசரை பார்த்ததுல தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டீசர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபைட்டுமே ரொம்பவே யதார்த்தமா தான் இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நீங்க பாலா படங்கள்ல பாத்துருந்தீங்கனாலுமே எல்லா ஃபைட்டுமே யதார்த்தமா தான் இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படத்துலயுமே இருக்கக்கூடிய ஃபைட்ஸ் எல்லாமே யதார்த்தமா தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுவுமே உங்களுக்கு அந்த ஃபைட் லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராகவே டிசைன் பண்ணிருக்காங்க. சோ நான் எதனா இதை வச்சு ரொம்ப யதார்த்தமா இருக்கிற மாதிரி சொல்றேன். இப்போ வர நிறைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட்லாம் ரொம்பவே ஓவரா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி யதார்த்தமான ஃபைட்லாம் இருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல ஃபைட்லாம் ரொம்ப யதார்த்தமா
யதார்த்தமா இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓவராலா டீசர் பார்க்க ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. முக்கியமா பாலாவோட படைப்புல நெக்ஸ்ட் வணங்கானும் ஒரு மிகப்பெரிய ஃபென்டாஸ்டிக்கான படமா வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள். சோ ஓவரால் இந்த டீசர் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பாலாவோட நெக்ஸ்ட் மாஸ்டர் பீஸா இந்த வணங்கான் அமையும் நாங்க நம்புறோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு நிறைய நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நாங்க வாழ்த்துறோம். சோ நீங்க இந்த டீசர் பார்த்திருந்தீங்கன்னா உங்க தாட்ஸை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இன்னொரு வேற லெவல் சூப்பரான வீடியோல உங்க மீட் பண்றோம். அது வரைக்கும் வாழ்க்கையை தார்மா தடால்டே என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா பை பாய்.